ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் கருவேப்பிலை அதிகமாக இருக்கா, வேஸ்ட்டாக போகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஊறுகாவை எந்த சாதத்து கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, பூண்டு, புளி, மிளகாய். காரம் அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் அரைச்சிக்கணும். ஏன்னா மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது மிளகாய் அப்படியே இருக்கும், மையாது. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்ட நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம கிரேவியாக வர வரைக்கும் அதை கலரி விட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு எப்போ தேவையான கண்டிஷன் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி.